கட்டிடமும் கெபியும். கட்டிடம் எவ்வாறு கட்டப்படுகின்றது? நேர்த்தியான அளவான செங்கற்களை கொண்டு மிக அழகாக நுணுக்கமான அளவுகளை கொண்டு கட்டிடம் கட்டி எழுப்பப்படுகின்றது. இங்கு அளவீடு என்பதும் அளவு என்பதும் மிக முக்கியம். கெபி எவ்வாறு கட்டப்படுகின்றது? பல்வேறு வகையான பல்வேறு அளவிலான கூழாங்கற்களையோ அல்லது பாறாங்கற்களையோ கொண்டு வந்து போட்டு ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி கட்டுகின்றார்கள். கட்டி முடித்த பிற்பாடு கட்டிடமானாலும் சரி கெபி ஆனாலும் சரி மிக அழகாக இருக்கின்றது. எப்படி? நேர்த்தியான மிக நுணுக்கமான அளவை கொண்ட கட்டிடமும் அழகாக இருக்கின்றது. நேர்த்தியே இல்லாத கூழாங்கற்களை கொண்டு கட்டப்பட்ட அந்த கெபியும் அழகாக இருக்கின்றது. எப்படி என்று கேட்டால் அதுதான் மனிதர்கள் பார்க்கக்கூடிய ஒரு உண்மை. இந்த உண்மை எப்படி சாத்தியமாயிற்று என்று கேட்டால், இந்த இரண்டையுமே கட்டுவதற்கு கற்கள், மணல், சிமெண்ட் பயன்படுகின்றது. கட்டி முடித்த பிற்பாடு இரண்டுமே எவ்வாறு அழகாக இருக்கிறது என்று கேட்டால், இந்த மூன்று செயல்களால் தான் இந்த இரண்டுமே அழகாக இருக்கின்றது என்று தெரிய வருகின்றது. அன்பார்ந்தவர்களே, இதை அப்படியே கிறிஸ்தவ வாழ்வுக்கு புனித பவுல் பொறுத்து சொல்கின்றார். கட்டிடம் என்பது ஒரே வகையான கற்களை கொண்டு கட்டப்படுகின்றது. ஆனால் திருச்சபை என்பது கட்டிடம் அல்ல, அது கெபியை போன்றது. இங்கு பல்வேறு வகையான மக்கள் இருக்கின்றார்கள், பல்வேறு வகையான மொழி பேசுபவர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு திறமையை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள், பல்வேறு இனத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு உடல்வாகுகளை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி இயேசு கிறிஸ்து விருப்பப்பட்டு எல்லா வகையான மக்களையும் கொண்டு கட்டியதுதான் இந்த திருச்சபை. அதாவது கெபியை பல்வேறு வகையான கற்களை கொண்டு கட்டி அழகாக எழுப்புகிறார்கள். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து பல்வேறு வகையான குணநலன் கொண்ட சீடர்களை ஒன்று சேர்த்து பல்வேறு இன மக்களை ஒன்று சேர்த்து திருச்சபை கட்டியிருக்கின்றார். ஆகவே ஒரே வகையாக மக்கள் இருக்கப் போவதும் இல்லை, ஒரே வகையாக இருப்பது கடவுளின் திருவுளமும் அல்ல என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு தெரிவித்து விட்டார். இதைத்தான் ஆணித்தரமாக பவுல் என்று திறமைகள் என்று சொல்லி முதல் வாசகத்தில் வெளிப்படுத்துகிறார். ஆகவே திருச்சபை என்பது மிக நேர்த்தியாக கட்டப்பட்ட ஒரு அழகான கட்டடம் அல்ல, பல்வேறு கற்களை கொண்டு, அளவுள்ள கற்களை கொண்டு, பல்வேறு மனிதர்களை கொண்டு கட்டப்பட்ட மிக நேர்த்தியான கெபியை போன்றது என்பதை நாம் புரிந்து கொள்வோம்.